வினோத வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கிருஷ்ணவேல். இன்னைக்கு நாம இன்று மாலை எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஜி.ஆர். சுவாமிநாதன் மறுபடியும் சில தத்துவ முத்துக்களை உதிர்த்தி இருக்கிறார். இந்த முறை தத்துவ முத்துக்களை உதிர்த்த இடம் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் மதுரை பிரான்ச் கிடையாது, வேற ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசியிருக்கிறார். பொதுக்கூட்டம்னு சொல்ல முடியாது, அது அவாள் சம்பந்தப்பட்ட ஒரு கூட்டம். அந்த கூட்டத்தில் பேசியிருக்கிறாரு. அது என்ன பேசுறாரு அப்படிங்கிறது தான் நாம பார்க்க போறோம். அந்த கூட்டம் எதை சார்ந்த கூட்டம்லாம் தெரியல, ஏதோ அந்த கிளிப் மட்டும்தான் வந்திருக்குது. அந்த கூட்டத்தில் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த ரேஷனலிஸ்ட் அப்படின்னு தன்னை சொல்லிக்கொள்பவர்கள், அதாவது பகுத்தறிவாதிகள் என்று சொல்லிக்கொள்பவர்கள் எல்லாம் இந்த மாதிரி ஒரு குருவை நம்பக்கூடியவங்களை முட்டாள்கள், காட்டு மிராண்டித்தனமானவர்கள் அப்படின்லாம் சொல்றாங்க. உண்மையிலே அந்த ரேஷனலிஸ்ட் தான் தே ஆர் ஃபூல்ஸ், தே ஆர் ராஸ்கல்ஸ், தே ஆர் பார்பேரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறார், பேசியிருக்கிறார் அந்த மேடையில். எனக்கு தெரிஞ்சு எந்த பகுத்தறிவுவாதியும் பக்தியில் இருப்பவர்களை ஏன் இப்படி முட்டாள்தனமாக இருக்கிறீர்கள் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. காட்டுவாசின்னா யாரும் சொன்னதில்லை, ராஸ்கல்னு சொன்னதில்லை. அது ஒரு முட்டாள்தனம், அது ஒரு மூட நம்பிக்கை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து இவர் என்ன சொல்றாரு, ஒரு குருவை நம்பினால் மட்டுமே நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றார். அது அவர் நம்பிக்கைனா அவர் நம்பிக்கை அவரோட வச்சுக்க வேண்டியதுதான். அதை வந்து சொல்லணும்னா சொல்லுங்க. பகுத்தறிவுன்றது வந்து நம்பிக்கையை சார்ந்த விஷயம் கிடையாது, அது அறிவியல் பூர்வமான பார்வை. எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு அறிவியல் பூர்வமான விளக்கம் ஒன்று இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, சண்டை யாருக்கு வருது பாருங்க, மத நம்பிக்கை கொண்டவர்களுக்கு மத்தியில தான் சண்டை வரும். இந்த மதத்தை நம்புறவர், அந்த மதத்தை நம்புறவர், இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை. இன்னொரு மதத்தை நம்புறவர், வேறொரு மதத்தை நம்புறவர், அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை. காரணம் என்ன? இவர் வந்து என்ன சொல்லுவாரு, கடவுள் வந்து ப்ளூ கலர்ல கிருஷ்ணர் மாதிரி இருப்பாரு, ப்ளூ கலர்ல ராமர் மாதிரி இருப்பாரு, சிவப்பு கலர்ல சிவன் மாதிரி இருப்பாரு, யானை தலையோட பிள்ளையார் மாதிரி இருப்பாருன்னு இவரு இங்க ஒரு குரூப் சொல்லி தெரியுது. இன்னொரு குரூப் என்ன சொல்லி தெரியுது, அது இதெல்லாம் கிடையாது, பரமண்டலத்தில் இருக்கும் பரமபிதா தான் வந்து கடவுள், அவரோட பையன் தான் இயேசு அப்படின்னு நம்புன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு குரூப் என்ன சொல்லிட்டு இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது, நமக்கு நபிகள் சொன்ன அல்லாஹ் மட்டும்தான் ஒரே கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே நம்பிக்கை தான். இன்னும் சொல்ல போனா இந்த ஓரிரை கோட்பாடுன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா. இந்த ஓரிரை கோட்பாடுன்றதே நம்ம ஏற்கனவே அசுரர் தேவர் வரலாறுல பேசும்போது நம்ம சொல்லியிருக்கோம். அஹுரா மாஸ்டா அப்படின்னு சொல்லி ஒரு கடவுள் இருக்கு, அந்த கடவுள் மட்டும்தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த கோட்பாடுகளை இந்த அசுரர்கள்னு தங்களை சொல்லி கொண்டவர்கள் ஈரான் பகுதிக்கு வரும்போது அது அசிரியன் டைனாசிட்டியா மாறுது. அதுக்கு முன்னாடி இருந்த சுமேரிய நாகரிகத்துல இருந்தவர்கள்லாம் பல கடவுள்கள் வச்சிருந்தாங்க. புரியுதுங்களா? இந்த சுமேரிய நாகரிகத்துல இருந்தவங்க பல கடவுள் வச்சிருந்தாங்க. அதன் பிறகு இந்த அசிரிய வம்சம் வரும்போதுதான் ஒரே கடவுள் அப்படின்ற கான்செப்ட் வருது. அந்த ஒரே கடவுள்ன்ற கான்செப்டை தான் யூதர்கள் எடுத்துக்கிறாங்க. யூதர்களுக்கு ஆரம்பத்துல வேற வேற கடவுள்லாம் வச்சிருந்தாங்க. அதன் பிறகு அந்த யூதர்கள் கான்செப்டை அப்படியே ரெண்டா பிரிஞ்சு ஒன்று கிறிஸ்தவமாகவும் இன்னொன்று இஸ்லாமாகவும் மாறி இன்று உலகத்தின் மிகப்பெரிய மதங்களில் ஒன்றாக கிறிஸ்தவம் இஸ்லாம் இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவில் வேற சில கான்செப்டை வச்சுக்கிட்டு சிவன், விஷ்ணு, கிருஷ்ணர், ராமர், முருகன், பிள்ளையார் அப்படின்னு பல கடவுளை வச்சுக்கிட்டு இவங்க கும்பிட்டு இருக்கிறாங்க. அப்போ இது எல்லாமே நம்பிக்கைன்றப்போ ஒருத்தர் என்ன சொல்றாரு, ஜீசஸ் மாதிரி ஜீசஸை மட்டும் தான் நீ நம்பணுன்றாரு. இன்னொருத்தர் அல்லாவை மட்டும் தான் நம்பணுன்றாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு, நீ ஜெய் ஸ்ரீராம் மட்டும் தான் சொல்லு அப்படின்றாரு. இது பூரா எதன் அடிப்படையில் வருது? அந்த தனிப்பட்ட நபர்களின் நம்பிக்கையிலிருந்து தான் வருதே தவிர அதுக்கு விஞ்ஞான பூர்வமாக எந்த ப்ரூஃபும் கிடையாது. எங்கேயாவது விஞ்ஞானிகள் ஒருத்தர் அடிச்சுக்கிறாங்களா? யோசிச்சு பாருங்க. இன்னும் சொல்ல போனா கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணுவாங்க. நீங்க ஒன்று கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுக்கு ஒரு ப்ரூஃப் வச்சிருக்கீங்க, நான் ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன், அதுக்கு ஒரு ப்ரூஃப் இருக்கு, இது ரெண்டுத்தையும் சேர்த்து புதுசா ஏதாவது செய்ய முடியுமா பார்ப்போம் அப்படின்னு கொலாபரேட் தான் பண்ணுவாங்களே தவிர விஞ்ஞானிகள் ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு டேய் உன் கண்டுபிடிப்பு என் கண்டுபிடிப்பு தாண்டா ஓஸ்தி அப்படின்னு யாரும் ஒருத்தர் அடிச்சுக்கிறதுலாம் கிடையாது. தியரி ப்ரூவ் ஆயிடுச்சு, ராங்னு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஆமா ராங், அவ்வளவுதான், தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுவாங்க. இங்க மட்டும்தான் என் நம்பிக்கை இவர் வந்து கடவுள் நம்பிக்கையெல்லாம் தாண்டி போயிட்டாரு. இவர் எங்க போயிட்டாரு, குருவை நம்பணுமா. எங்களுடைய குருவை பழித்து பேசுறாங்க. எந்த குருவை யார் பழிச்சு பேசுறாங்க? யாரையும் பழிச்சு பேசல, இவராக சொல்லிக்கிறார்.
இன்னும் சொல்ல போனா உங்க ஜெகத்குரு தான் ஜெகத்குருவா ஏதோ ஒன்று, அந்த குருவை தூக்கி ஜெயிலில் வச்சதே உங்க ஜெயலலிதா அம்மா தான் தூக்கி வச்சாங்க. சரியா? கலைஞரோ வேற யாரும் தூக்கி வைக்கல, கொலைக்கேஸ்ல தூக்கி உள்ள வச்சாங்க. பாருங்க, காஞ்சிபுரத்துல தேவநாதன், இப்படி பல விஷயங்கள் நம்ம வரிசையா சொல்லிட்டே போகலாம். இவர்களது அட்டகாசத்துக்கு இவ்வளோ அட்டகாசத்தையும் அடாவடித்தனத்தையும் பண்ணிவிட்டு பகுத்தறிவும் விஞ்ஞானத்தையும் நம்பும் பகுத்தறிவுவாதிகள் வந்து ஃபூல்ஸு, ராஸ்கல்ஸு, பார்பேரியன். இப்போ வர வர அது ரொம்ப ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. எனக்கு இன்னும் 4 வருஷம் ஜட்ஜாக பதவி வகிப்பதற்கு காலம் இருக்கு. அந்த காலகட்டத்தில் நான் இன்னும் கடுமையாக வேகமாக இந்த வேலைகளை செய்வேன் அப்படின்னு பொது வெளியில பேசியிருக்கிறார். ஒரு நீதிபதி என்பவர் இந்த ஒரு பேச்சுக்காகவே அவரை இம்பீச் பண்ணலாம். ஏன்னா நீதிபதி என்பவர் நீதியின் பால், அதுவும் கான்ஸ்டியூஷன்ல சொல்லி இருக்கக்கூடிய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு மட்டும்தான் வேலை செய்யணும். அவருக்கு எந்த விதமான சார்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பொதுவான மரபு. ஆனா இவர் அந்த மரபை உடைத்து போய் ஓப்பனா RSS கூட்டம் மாதிரி ஒரு கூட்டத்தில் உட்காந்து பேசுறாரு. ரேஷனலிஸ்டை நான் விடமாட்டேன், அவங்கள எப்படி கடினமான முறையில் அவர்களை எப்படி ட்ரீட் பண்றேன்னு பாருங்க, மிச்சம் இருக்கிற 4 வருஷம் அவங்கள விட்டுருவானா அப்படின்றார். அப்ப அதாவது என்னன்னா, ஓப்பன் த்ரெட், பகுத்தறிவுவாதி என்று தன்னை சொல்லிக் கொள்ளும் யார் வேண்டுமானாலும் என் கோர்ட்டுக்கு வந்தா உங்களுக்கு நீதி தரமாட்டேன் அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தானே இது. இதை ஏன் கொலோஜியம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணும்? கொலோஜியமே இதுக்கு நடவடிக்கை எடுக்கலாம். இதுக்கு தனியாக வந்து பாராளுமன்றத்தில் போய் நம்ம இம்பீச்மெண்ட்லாம் கொண்டு வரணும்னு அவசியமே இல்லை. ஒரு கொலோஜியமே வந்து ஒரு முடிவு எடுக்கலாம். எப்படி நீங்கள் ஒரு நீதிபதியாக இருந்துக்கிட்டு ஒரு சார்பாக நீங்கள் எப்படி பேசலாம்? நான் RSS சனாதன தர்மத்துக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுவேன், ரேஷனலிஸ்டாக இருப்பவர்கள் ஃபூல்ஸு, தே ஆர் ராஸ்கல்ஸ், தே ஆர் பார்பேரியன்ஸ் அப்படின்னு சொல்ல அளவுக்கு அவருக்கு வந்து எப்படி துணிச்சல் வந்தது? அதை பார்த்துக்கிட்டு நம்ம தமிழ்நாடு சும்மா இருக்கணுமா? மக்கள் ஒன்று திரண்டு போராட வேண்டாமா? திருப்பரங்குன்றத்தில் மக்கள் போராடி இருக்கணும். என்ன போராடி இருக்கணும்? விளக்கு ஏற்ற விடமாட்டேன்னு போராடி இருக்கணும். அப்படி போராடி இருந்தாங்கன்னா இவர் கொஞ்சம் பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருப்பாரு. அப்படிலாம் மக்கள் எதுவும் பண்ணலைன்றதுனால, அரசாங்கமும் பெருசாக எதுவும் கடுமையான நடவடிக்கை எல்லாம் எடுக்கலைன்றதுனால இவர் என்ன பண்ணிட்டாரு, துணிச்சு இஷ்டத்துக்கு வந்து பேசுறாரு. ஒரு நீதிபதியாக, அதாவது ஏற்கனவே நம்ம பார்க்குறோம், பல நீதிபதிகள் வந்து உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் முந்தின நாள் வர தீர்ப்பு பாஜக சார்பாக கொடுத்துட்டு ரிட்டையர் ஆன மறுநாளே பக்கத்தில் இருக்காது ஒரு மாநிலத்தில் கவர்னராக போய் பதவி ஏற்கிறது, இல்லைன்னா கட்சியில் போய் சேர்ந்துடுறது, MP சீட் வாங்குறதுன்ற வேலைகள்லாம் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்குது, ஓப்பனாகவே நடக்குது. அது வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நடக்குது. இவர் ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னாடியே ஓப்பனாக என்ன சொல்றாரு, எனக்கு இன்னும் 4 வருஷம் இருக்கு, நான் விடமாட்டேன் இந்த பகுத்தறிவுவாதிகளை, அவர்களை மிக கடுமையாக ஒடுக்குவேன், அவர்களை என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவேன் அப்படின்னு என்னெல்லாமோ சொல்றார். அது எப்படி அப்படிலாம் சொல்லலாம்? ஒரு நீதிபதி முதலில் பொது மேடைகளில் தோன்றவே மாட்டாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு நீதிபதிக்கு வந்து யாராவது MLAவோ யாரோ மந்திரிகளோ போய் இன்விடேஷன் கொடுத்தாங்கன்னா கூட அவங்க பொதுவாக போக மாட்டாங்க, வாழ்த்து மட்டும் சொல்லிட்டு போகாமல் இருந்துருவாங்க. எதனாலன்னா, பொது வெளியில் ஒரு நீதிபதி ஒரு குறிப்பிட்ட நபரின் திருமணத்துக்கோ அவங்க இல்ல விழாக்களுக்கோ போனோம்னா நாம அவரோட நெருங்கிய நண்பர்ன்ற மாதிரி மக்கள் நினைச்சிடக்கூடாது. நாம தீர்ப்பு கொடுக்கும்போது நமது தீர்ப்பு வந்து நியாயமா இல்லையோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இப்போ ஒரு அரசியல்வாதி, அவர் வீட்டில் கல்யாணம் நடக்குது கிராண்டா, அந்த கல்யாணத்துக்கு ஒரு நீதிபதி போறாரு. பிறகு கொஞ்சம் காலம் கழிச்சு அந்த ஒரு மந்திரி இருந்தாரு, அவர் மேலேயே ஒரு கேஸ் வருது. அந்த கேஸ், அந்த மந்திரி வந்து திமுகவாக தான் இருக்கணும்னு சொல்ல வரல, அதிமுகவாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கட்சியில மந்திரியா இருந்தவர்னு வச்சுக்கோங்க, அவர் மீது ஒரு கேஸ் வருது. அந்த கேஸ் இந்த குறிப்பிட்ட நீதிபதியோட விசாரணைக்கு வந்ததுன்னா பார்ப்பவர்கள் என்ன நினைப்பாங்க, அவர் ஏற்கனவே அந்த மந்திரியோட வீட்டு கல்யாணத்துக்குலாம் போயிருக்காரு, இவர் ஃப்ரெண்ட் ஆச்சு, அப்ப அவருக்கு சாதகமாக தானே தீர்ப்பு சொல்லுவாரு, உண்மையிலே அவர் குற்றம் இல்லாதவராக இருந்து விடுதலையை வாங்கினா கூட அப்படிதான் நினைப்பாங்க. அப்படி நினைச்சுக்கிட்டு தான் பொதுவாக நீதிபதிகள் வெளி ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் போக மாட்டாங்க. இவர் ஒருத்தர் தான் போய்கிட்டு எல்லா மேடையிலையும் பேசிட்டு இருக்கிறாரு. கவர்னர் எப்படி போய் RSS மேடையா தேடி தேடி பேசுறாரோ அதே போலவே இவரும் RSS மேடைகளை தேடி தேடி சென்று பேசிக்கொண்டு இருக்கிறார். பேசுவது பொதுவான கருத்தாக பேசினா கூட பரவாயில்ல, அதுவும் பேசுவதில்லை, சனாதன கருத்துக்களை பேசுகிறார். இப்போது அதையும் தாண்டி பகுத்தறிவுவாதிகள்லாம் ஃபூல்ஸ், ராஸ்கல்ஸ்,
பார்பேரியன்ஸ் அப்படின்றாரு. இவர்கள் சொல்லக்கூடிய அந்த புனிதமான பார்ப்பனர்கள் பூரா காஞ்சிபுரத்தில் ஒரு தோசைக்கு எப்படி அடிச்சுக்கிட்டாங்க, என்னெல்லாம் கெட்ட வார்த்தை சொல்லி ஒருத்தன் திட்டாங்க அப்படின்றத நம்ம வீடியோக்கள்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ பொதுமக்களே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்க, பக்தி என்பது தனிப்பட்ட விஷயம், அது உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் பண்ணுற ஒரு விஷயம். ஒழுக்கம்ன்றது பொது இடத்துல நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்ற விஷயம்தான். அப்போ இந்த நீதிபதி ஒழுக்கத்தோடு நடந்து கொண்டாரா, ஒரு நாகரிகத்தோடு நடந்து கொண்டாரா என்பதை வைத்து யார் ஃபூல்ஸு, யார் ராஸ்கல்ஸு, யார் பார்பேரியன்ஸ் அப்படின்னு பொதுமக்கள் முடிவு பண்ணட்டும். இதை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம வீடியோவில் அடிக்கடி நம்ம அப்புறம் நண்பர்களே புத்தகம் வாங்குன்ற போடுறதெல்லாம் நிறைய பேர் கேலி பண்ணுறாங்க. கேலி கிண்டல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனையோ காமெடி பண்ணுறவங்க சேனல்லலாம் என்ன பண்ணுறாங்க, என்ன சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பணம் அனுப்புங்கன்னு கேட்குறாங்க. நம்ம என்ன பணம் அனுப்புங்கன்னு கேட்குறோமா? சேனல் நடத்த பணம் தேவைப்படும். அப்படி தேவைப்படக்கூடிய பணத்தை நீங்கள் புத்தகம் வாங்கினால் உங்களுக்கு புத்தகங்கள் வாங்கிய அந்த புத்தகங்களாகிய அறிவாயுதம் உங்கள் கைக்கு கிடைக்கும். அதன் மூலமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தை வைத்து நாங்கள் இந்த சேனலை நடத்த முடியும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம். ஸோ புத்தகம் வாங்குங்க அப்படின்னு நான் கேட்பதில் நான் கூச்சப்படவில்லை. அதை பார்ப்பதற்கு நீங்களும் சலிப்படைய வேண்டிய அவசியம் இல்லை. புத்தகம் வாங்க முடியாதவர்கள் லைக் போட்டாலும் சப்போர்ட்டு தான், ஷேர் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்போர்ட்டு தான், ஏன் கமெண்ட் போட்டிங்கன்னா கூட சப்போர்ட்டு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் உங்கள் ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுத்துக்கிட்டே இருங்க.